வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது துலாம் ராசிக்காரர்களுக்கான 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள். துலாம் ராசினாலுமே என்னங்க, தராசு தான். எப்பவும் எதையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா இந்த 2026ஆம் வருஷம் அந்த பேலன்ஸையே கொஞ்சம் டெஸ்ட் பண்ண போகுது. உங்க வாழ்க்கையில சில சவால்கள் வந்தாலும் அதை நீங்க எப்படி ஒரு வாய்ப்பா மாத்திக்க போறீங்கன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறது உறுதி. மேலோட்டமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்மளோட பலன்களை பார்க்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் டீப்பாவே பார்க்கலாம். இந்த வருஷத்தோட தீம் என்ன தெரியுமா? சரியான முடிவு பிளஸ் சரியான பேலன்ஸ். வருஷத்தோட ஆரம்பத்துல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். நாம செய்யறது சரியா தப்பான்னு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனா வருஷத்தோட நடுப்பகுதியில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வருஷம் முடியும் போது நீங்க ஒரு நிலையான இடத்துக்கு வந்து நிப்பீங்க. முக்கியமா 3 விஷயத்துல பெரிய மாற்றம் நடக்கும். உறவுகள்ல ஒரு தெளிவு கிடைக்கும். 2வது, கேரியர்ல முக்கியமான ஒரு முடிவு எடுப்பீங்க. அடுத்ததா 3வதா பண விஷயத்துல ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின் தானாவே வரும். ஃபர்ஸ்ட் வேலை மற்றும் தொழில் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலைக்கு போறவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். பாஸ் கொடுக்குற வேலைகள் உங்களுக்கு திருப்தி தராம இருக்கலாம். இந்த வேலையிலே இருக்கலாமா இல்ல வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு மனசு அடிக்கடி யோசிக்கும். ஜூலை மாசத்துக்கு பிறகு இந்த டைம் தான் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லைன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப சாதகமா இருக்கும். உங்களுக்கான அட்வைஸ், முடிவுகளை தள்ளி போடாதீங்க. உங்களோட திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை தைரியமா வெளிப்படுத்துங்க. அடுத்ததா பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆரம்பத்துல வேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, அது ஒரு நல்ல லாபத்துக்கான ஆரம்பம் தான். பார்ட்னர்ஷிப் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதையும் வெளிப்படையா பேசிடுங்க. வெற்றி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இல்லாட்டி ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ் இருக்கு. முக்கியமா வீட்டில இருந்து பிஸ்னஸ் பண்ற பெண்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்க. இருக்கிறத நல்லா டெவலப் பண்ணுங்க. அடுத்ததா குடும்பம் மற்றும் உறவு அமைப்பு. இதுதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஏரியாவே. ஏன்னா நீங்க மத்தவங்களுக்காகவே வாழ்றவங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன கம்யூனிகேஷன் கேப் வரும். கணவன் மனைவிக்குள்ள நீ பெருசா நான் பெருசான்னு ஈகோ வரலாம். சில நேரங்கள்ல பேசாமலே ஒரு இடைவெளி வர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வருஷத்தோட கடைசியில ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பீங்க. உங்களோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, ஈகோ பார்க்காம மனசு விட்டு பேசுங்க. பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருக்கிறது தான் பிரிவுக்கு பெரும்பாலான காரணமாவே இருக்குது. ஸோ அதனால அதை தவிர்த்துடுங்க. அடுத்ததா காதல் மற்றும் உணர்வுகள். காதல்னு வரும்போது ஏற்கனவே காதல்ல இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சோதனைகள் வரும். ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு நம்புறீங்கன்னு காலம் டெஸ்ட் பண்ணும். புதுசா லவ் தேடுறவங்களுக்கு ஆரம்பத்துல ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அது லவ்வா இல்ல வெறும் ஈர்ப்பான்னு உங்களுக்கு ஒரு குழப்பமும் வரும். சிலருக்கு 2 ஆப்ஷன்ஸ் கூட வரலாம். அந்த நேரத்துல ஹார்ட் மட்டும் இல்லாம கொஞ்சம் மைண்டையும் யூஸ் பண்ணி முடிவெடுங்க. அடுத்ததா ஆரோக்கியம். இந்த வருஷம் நீங்க உங்க உடம்ப விட மனசை அதிகமா கவனிச்சுக்கணும். ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அதனால தலைவலி, தூக்கம் இல்லாம இருக்கலாம். ஸோ பெண்களுக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, டெய்லி 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி போனை தள்ளி வச்சிடுங்க. இப்ப நட்சத்திர வாரியா நம்ம பலன்களை பார்க்கலாம், ரொம்பவே ஷார்ட்டா. சுருக்கமா நட்சத்திரங்கள் படி பார்த்தோம்னா, சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதம். இது உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த வருஷம். ஸோ வேலையிலயோ இல்லாட்டி இருக்கிற இடத்துலயோ மாற்றம் வரும். வளர்ச்சி மெதுவா இருந்தாலும் உறுதியா இருக்கும். அடுத்ததா துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் வரவு அதிகரிக்கும். ஆனா பொறுமை ரொம்ப முக்கியம். அடுத்தது துலாம் ராசி விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உணர்ச்சி வசப்படக்கூடிய வருஷமா இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல அதிக கவனம் செலுத்துவீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு கூடும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது சில விஷயங்கள், நீங்க கடைபிடிக்க வேண்டியது, நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். தினமும் செய்ய வேண்டிய வேலைகளை பிளான் பண்ணுங்க. அடுத்ததா அமைதியா இருக்கும்போது மட்டும் முடிவெடுங்க. 3வதா பாசிட்டிவான நண்பர்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்க இந்த காலத்துல நீங்க கடைபிடிக்கணும். நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாருக்காகவும் ஈகோ பார்க்காதீங்க. அவசரப்பட்டு எந்த கமிட்மெண்ட்ஸும் கொடுக்காதீங்க. 3வதா மற்றவங்கள அளவுக்கு அதிகமா நம்பாதீங்க. இந்த 3 விஷயத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க அறவே தவிர்த்துடணும்.
நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ மன அமைதிக்கும், வெற்றிக்கும் இது செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அம்மன் இல்லாட்டி லக்ஷ்மி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் சுக்ராய நமக அப்படின்ற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. வெள்ளை இல்லாட்டி லைட் கலர் ஆடைகளை அதிகமாக பயன்படுத்துங்க. வசதி இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு இல்லாட்டி துணி தானம் செய்யுங்க. வீட்டில் நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இன்னும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, துலாம் ராசினாலுமே தராசு சின்னத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ தராசுல 2 பக்கமும் சமமா இருந்தாதான் அது சரியான தராசு. ஆனா இந்த 2026ல ஒரு பக்கம் உங்களோட பர்சனல் லைஃப், குடும்பம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப், வேலை, இந்த 2க்கும் நடுவுல நீங்க சிக்கி தவிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு பக்கம் சாயாம 2யும் சமமா கொண்டு போறது தான் இந்த வருஷத்தோட உண்மையான சவால். அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னரா இருக்க போறீங்க. அடுத்ததா ராகு கேது பெயர்ச்சியோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜோதிட ரீதியா 2026 ராகு கேது பெயர்ச்சி நடப்பதால இதையும் ஒரு பாயிண்டாவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருஷம் நிழல் கிரகங்களான ராகு கேதுவோட ஆதிக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால உங்களை பத்தி மத்தவங்க தப்பா பேசலாம், இல்லாட்டி உங்களுக்கு பின்னாடி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் நடக்கலாம். அதையெல்லாம் காதுல வாங்கிக்காம உங்க வேலையில மட்டும் கவனமா இருங்க. மத்தவங்க சொல்றத நம்பி அவசரப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணிடாதீங்க. அடுத்ததா டிஜிட்டல் டீடாக்ஸ். உங்களோட மனநிலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. துலாம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காகவே யோசிச்சு யோசிச்சு மூளையா ரொம்ப டயர்ட் ஆக்கிடுவீங்க. 2026ல உங்களுக்கு தேவையில்லாத பயம் வரலாம். அதனால வாரம் ஒரு நாள் சோஷியல் மீடியா பக்கம் போகாம போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அமைதியா இருங்க. இயற்கை கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது உங்க மனசுக்கு பெரிய எனர்ஜி கொடுக்கும். 20 வயசுலேருந்து 35 வயசு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் இல்லாட்டி கரியர்ல ஒரு பெரிய செட்டில்மெண்ட் நடக்கும். அடுத்தது 30லேருந்து 50 வயசுல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் பண முதலீட்டிலும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அடுத்தது 50 வயசுக்கு மேல இருக்க துலாம் ராசிக்காரங்களுக்கு நீங்க ஆன்மீக பயணம் இல்லாட்டி உங்களுக்கு ஆன்மீக பயணத்திலயோ இல்லாட்டி உங்களோட வாரிசுகள் மூலமாவே சந்தோஷம் கிடைக்கும். இப்போ வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். துலாம் ராசிக்காரங்களே கொஞ்சம் நீங்க நிமிர்ந்தே உட்காந்துக்கலாம். இவ்வளவு நேரம் நாம பார்த்த பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மையான பலன் உங்க கையில தான் இருக்கு. துலாம் ராசினாலுமே மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. ஆனா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சொல்ல வர செய்தி என்ன தெரியுமா? மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும், கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்க. இந்த வருஷம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையோட அடுத்த 10 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. அதனால குழப்பம் வரும்போது கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க மனசாட்சி எது சரின்னு சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க. உலகம் என்ன சொல்லும்னு யோசிச்சு உங்களோட பேலன்ஸை இழந்துடாதீங்க. இந்த வருஷம் ஆரம்பத்துல சில அடிகள் விழலாம். ஆனா அந்த அடிகள் தான் உங்களை ஒரு வைரமா செதுக்க போகுது. அதனால சோதனைகளை கண்டு பயப்படாதீங்க. அதை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. துலாம் ராசி நண்பர்களே, வாழ்க்கை சில நேரங்கள்ல தராசு முள் மாதிரி ஆடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த முள் ஒரு இடத்துல நிற்கும் பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கான வெற்றி. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களோட வாழ்க்கையில தேங்கி நின்ன காரியங்களை வேகப்படுத்தட்டும். உங்க வீட்டுல செல்வம் பெருகட்டும், மனசுல நிம்மதி நிலைக்கட்டும். உங்க முயற்சிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட துலாம் ராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.